ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கடி காசை சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மீனாவை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சமையலுக்காக இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அந்த லேடி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்ச சாப்பாடை எல்லாரும் சாப்பிட்டுட்டு அங்கே சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட பேசவும் முடியல, அவளும் வரமாட்றா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்ட சமயத்தில் அங்கே ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கார் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே மீனாவும் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்து மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருந்தாலுமே முத்துவுமே பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட நம்ம எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு சைலண்டாகவே நின்றுட்டு இருக்காங்க. மீனாவும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கிட்ட நாமளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா முத்துவுமே கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இங்கே ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மாமாவை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே வீட்டுக்கு வந்த உடனே அங்கே இருந்த சாப்பாடு எனக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாம்பார் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்ட் பண்ணதும் அங்கே மீனா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மீனான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஸ்ருதியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு நீ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக அங்கே மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஷோரூம்லேருந்து ஸ்ருதி அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு அங்கே அவங்க ஸ்ருதி அவங்க அம்மா வந்து நீ காசு வாங்கிறதுக்கு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு மெசேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக பதட்டமாகவும் இருக்குது. இந்த விஷயத்த அங்கே மனோஜ்கிட்ட அவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுனால அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் வைக்கிறாங்க. அங்கே ரோகிணிக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ருதி அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு ஒரு காரியம் உன்னால் ஆக வேண்டியது இருக்குது, நான் சொல்கிறத நீ செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி அவங்க அம்மாவும் இங்கே ரோகிணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா நான் என்ன வேணாலும் செய்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே ரவி வேலை பார்க்குற இடத்துல அந்த லேடிக்கிட்ட நீ அவங்க என்ன தாட்டோட அங்கே ரவிக்கிட்ட பழகிறாங்கன்னு சொல்லிட்டு நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் எப்படி அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க யாருன்னே தெரியாது, நான் அவங்கக்கிட்ட போய் என்ன நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி அவங்க அம்மா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இப்போ ரோகிணிக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் உன்னவே நானே கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் இந்த வீட்டில் நான் கூப்பிடாமே நீ வரலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் கரெக்டாக சொன்னீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவும் வந்துட்டு அங்கே பார்க்குறாங்க மீனாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவங்க அப்பாவும் வந்துட்டு மீனா நீ எப்போ வந்த, இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு 100 ஆயுசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்துவுமே பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அதை நான் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வருத்தமாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாலுமே அங்கே எவ்வளோ தான் சண்டை வந்தாலுமே அங்கே மீனா மேலே பாசம் கொஞ்சம் கூட குறையாதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அருணுமே பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட முத்துவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சீதாவும் பார்த்தீங்கன்னா முத்து அவங்க பார்த்தீங்கன்னா மாமா நான் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, நீங்கள் அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா அருண் நீங்கள் அவரை பற்றி நீ புகழ்ந்ததெல்லாம் என்கிட்ட பேசாத, அவன் எவ்வளோ பெரிய கீழ்த்தனமான ஒரு ஆளுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சீதா பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்கள் வீட்டுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா, அவங்க மீனாவை கல்யாணம் பண்ண போனாலேருந்து எங்கள் குடும்பத்தை அவங்க குடும்பம் மாதிரி பார்த்துட்டு இருந்தார், எங்கள் அப்பா இல்லாத குறைய அவரு தான் தீர்த்தாரு, நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அருணுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமா இங்கே முத்துவை பற்றி பேசுறதுனா இங்கே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சீதாவும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, அங்கே முத்து மாமா நம்மளுக்கு அப்பவே சொன்னார், இங்கே அருண் உனக்கு கரெக்டானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மாப்பிள்ளை எனக்கு கொண்டு வந்தார், ஆனால் நான் தான் மாமாவை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இப்படி பேசிகிட்டு இருக்க சீதாவும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு முத்துவை நான் அப்போவே நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சீதாவும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக அங்கே முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அவங்க காசு கேட்டது பிரச்சனை இல்லை, இங்கே எல்லா விஷயம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு மைண்டில் நினச்சிட்டு அங்கே சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. அங்கே மனோஜும் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு கூப்பிட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மெய் மறந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.